சொன்ன மாதிரி பால்ல தூக்கு மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்துட்டேன். சின்னவன் சாப்பிட்டதையுமே இறந்துட்டான், பெரியவன் மட்டும் சாவல. அதனால அவனை தலகாணி வச்சு அமுத்தி கொண்டுட்டேன். என் புருஷன் வந்ததே அவனுக்கு ஒரு தூக்கு மாத்திரையை போட்டுட்டு உன் கூட நான் ஓடி வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப கிளீனா பிளான் போட்டு சிக்கினவங்க தான் மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற ஒரு பையனும் அபிராமி அப்படின்ற பொண்ணு. இவங்க 2 பேரும் 2018 டிக்டாக் இருந்த டைம்ல ரொம்ப ரீல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த அபிராமிக்கு வந்து அதே ஊரை சார்ந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அஃபேர் வருது. இவங்க 2 பேரும் இதுக்கு வந்துட்டு ரொம்ப தடங்களா இருக்கான்னு பார்த்தா சொந்த பிள்ளைகளும் சொந்த புருஷனும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ என்ன பண்ணலாம், 3 பேரையும் கொண்டுட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அது எவ்வளவு முட்டாளான முடிவு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால அவங்க 3 பேரையும் கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தூக்கு மாத்திரையை பால்ல கலந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து இறந்து போகுது. தான் புருஷனுக்கு கொடுக்கும்போது தான் புருஷன் தப்பிச்சுக்கிறாரு. புருஷன் மூலியமா இது வெளியே வருது. அண்ட் ஈவன் இந்த கேஸ் வந்து பெருசாகுது. 2018 இவங்களுக்கு வந்து பிரியாணி அபிராமினே பேர் வச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அண்ட் இப்ப 2018 இருந்து கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் 2025 ஜூலை 25 தேதிக்கு அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இவங்களை லைஃப் லாங் வந்து ஜெயில போடணும் அப்படின்றதும் அது இல்லாம 15,000 ரூபாய் தலைக்கு ஃபைன் அப்படின்னு ஒரு விஷயத்த வெளியே சொல்லியிருக்காங்க. நான் தாயாகிற மாட்டேனா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு தான் அந்த தாய்மையோட உணர்வு புரியும், அந்த குழந்தைங்களோட அருமை தெரியும். இந்த மாதிரி சில கேவலமான பிறவிகளுக்கெல்லாம் குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பா வச்சுக்க தெரியாம கண்டவனுக்காக அந்த குழந்தைய கொல்றவங்களை எல்லாம் பார்க்கும்போது எரிச்சலா வருது. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இவங்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுக்காம இந்த மாதிரி கேவலமான பிறவிகளுக்கெல்லாம் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைங்க உயிரையும் அநியாயமா எடுக்கிறீங்களே அப்படின்றதுதான். அண்ட் ஈவன் இந்த மாதிரி நிறைய கேசஸை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த அபிராமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.